வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு யூட்ரஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி பேச போகிறோம். யூட்ரஸ் அப்படின்னாலே ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு ப்ராப்ளம் வருது. மாதவிடாய் கோளாறு அப்படின்னாலே இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு டேர்ம் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக ஒரு பெண்ணினுடைய கருப்பை அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், ஒருவேளை அதில் ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியமற்ற ஒரு கர்ப்பப்பை ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான நோய்களை ஏற்படுத்துது? கர்ப்பப்பை அப்படின்றது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. ஏன்னா முக்கியமான பெண்களுக்கான ஒரு உறுப்பு, ஒரு ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு உன்னதமான உறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் தான் நமக்கு குழந்தையும் ஃபார்ம் ஆகுது. குழந்தை பேபி பர்த் ஆகிறதுலேருந்து அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்லேருந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொன்னோன்னா அந்த முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்றது இந்த யூட்ரஸாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த யூட்ரஸ் அப்படின்றது ஒரு தலைகீழான ஒரு பியர் ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கு ரெண்டு சைட்லேயுமே ஓவரிஸ் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஓவரிஸ் அப்படின்றது தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் டைமில் அந்த அதில் இருக்கக்கூடிய சினை முட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருந்து தான் நம்ம செமன் ஸ்பெர்ம் போயிட்டு ஜாயின் ஆகும்போது நமக்கு பேபியாக ஃபார்ம் ஆகுது. முக்கியமாக இந்த கர்ப்பப்பை அப்படின்றது ஃபீட்டஸை உள்ளே தாங்கிறதுக்கும் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்போது நமக்கு உள்ள குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தேவையில்லாத உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயரை எக்ஸ்டர்னலாக வெளியில் தள்ளுறதுக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொன்னால் இந்த கர்ப்பப்பையாக தான் இருக்கும். மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்படின்றது மாதம் மாதம் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சைக்கிளாக இருக்கும். அதில் ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது கர்ப்பப்பையில் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறது நம்ம பார்ப்போம். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ன்றது தான் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னு போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு சின்ன சின்ன கட்டிகள் சீட்லிங் ஃபைப்ராய்டில் இருந்து பெரிய பெரிய வாட்டர்மெலன் சைஸ் வரைக்கும் பெரிய அளவில் ஃபைப்ராய்டோட சைஸ் நம்ம வகைப்படுத்தி சொல்லலாம். அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய எந்த இடங்கள்ல அந்த ஃபைப்ராய்டு இருக்கோ அதை பொறுத்து அதற்கான அறிகுறிகள் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா யூட்ரஸோட லேயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான லேயர்ஸ் இருக்குது. இன்டர்னல் லேயரில் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேயர் தான் நமக்கு உள்ள பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா மாதம் மாதம் அது ஷெட் ஆகி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மயோமெட்ரியம் சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய மசில் லேயர். அதுதான் கர்ப்பப்பைக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் அமைப்பை நமக்கு கொடுக்குது. அதை தாண்டி வெளிப்பக்கமாக இருக்கக்கூடியது அந்த பெரிட்டோனியல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேயர்லையும் நமக்கு ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகலாம். இந்த 3 லேயர்லையும் எந்த இடத்துல வேணாலும் யூட்ரஸில் இருக்கக்கூடிய எந்த இடங்களில் வேணாலும் நமக்கு இந்த கட்டிகள் அப்படின்றது உருவாகலாம். அது உருவாகக்கூடிய இடங்களை பொறுத்து அது வளரக்கூடிய சைஸஸை பொறுத்து நமக்கு அதோடைய சிம்டம்ஸ் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் இணைந்திருக்கீங்க, லைன்ல இருக்கீங்க. டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஓகேம்மா, டிவி விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயதுமா? என் வயது 43. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவுமா? இது பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா. இது ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் கர்ப்பப்பை ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஓகே. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. என்ன சைஸ் சொன்னாங்களாமா? ஃபைப்ராய்டு உள்பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன அளவுல இருக்குன்னு சொன்னாங்களா? அது என்னமோ 2 இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருக்காங்க. 2 mm என்னமோன்னு சொல்லி. ஓகே. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்கா இல்ல ஹெவி ப்ளீடிங் சிவியரா இருக்கா? இல்ல, கொஞ்சம் முன்னாடி இருந்தது கொஞ்சம் டிஃபரெண்டா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா. ஏஜ் என்ன உங்களுக்கு? 43.
சரிம்மா. கண்டிப்பாக வந்து இந்த கர்ப்பப்பையில் உள் லேயரில் அதான் நான் எண்டோமெட்ரியம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லேயரில் ஏதாவது மாற்றங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிட்டே போக ஆரம்பிக்கும். அதில் முக்கியமான ஒரு ரீசன் வந்து இந்த ஃபைப்ராய்டு. எண்டோமெட்ரியம் லேயரில் உருவாகக்கூடிய முக்கியமான ஒரு ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேயரில் உருவாகக்கூடிய ஃபைப்ராய்டுனால நமக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிட்டே போகலாம். அது தவிர அடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 லேயர்ஸில் எங்கே ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆனாலுமே நமக்கு குழந்தையுமே வந்து உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குமே இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு இருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதற்குமே நம்ம சில மூலிகை மருந்துகள் கொடுத்து அதை வந்து கரைச்சி நார்மல் கொண்டு வந்துடலாம். நிறைய பெண்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 70% பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய உள் லேயரில் உருவாகக்கூடியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸஸ் பெருசாகிட்டே போகும். அப்போ பேபி ஃபார்ம் ஆனாலுமே உங்களுக்கு 2 மாதங்கள் 3 மாதங்களில் அபார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சில பெண்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதே ரொம்ப டிலே ஆகிட்டே போகும். கருமுட்டையோட வளர்ச்சிலாம் ஃபார்ம் ஆகாது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. 2 சென்டிமீட்டர் கிட்ட வந்து ஃபைப்ராய்டு இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் தான். இதோட ரொம்ப பெரிய சைஸில் 7-8 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டெலாம் கூட நம்ம சில மூலிகை மருந்துகள் மூலமாகவும் சில யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சைகள் மூலமாகவும் கரைச்சி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம் 2 மாதம் 3 மாத சிகிச்சையில். அதனால் பயப்பட வேண்டாம், உங்களுக்குமே நார்மல் கொண்டு வந்துடலாம். அருகில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஃபைப்ராய்டு கட்டிகள் கரையிறதுக்குன்னு சிறப்பாக நம்ம ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். 20 ml 30 ml வரைக்கும் ஃபைப்ராய்டோட சைஸை வந்து பார்த்து நம்ம அதற்கான முறையான அளவுகளில் கொடுப்போம். நீங்கள் ஒரு முறை ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நேரில் வந்து ரிப்போர்ட்ஸை காட்டிட்டு அது முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது குணப்படுத்திடலாம். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தனலட்சுமி மேடம். சரிம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? விருதாச்சலத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். எனக்கு வயசு 35. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். வயசு 35 ஆகுது. கர்ப்பப்பையில சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. 2 கட்டி சொன்னாங்க. 4 mm ஒன்று வந்து 2 mm இருக்குமா அப்படின்னாங்க. சரிம்மா. நானும் அதுக்காக 3 மாசம் மெடிசன் எடுத்து கரைஞ்சிச்சு மேடம். இப்போ வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு லெஃப்ட் ஓவரியில வந்து இருக்குமா, இது ரிப்பீட் ஆகும்னா நீங்க ஃபியூச்சர்ல கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. வலி எதுவும் இருக்குங்களா பீரியட்ஸ் டைம்ல? மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆகும். பயங்கரமான வலி மேடம். சரிம்மா. சின்ன சின்ன சைஸஸில் தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். இதனால ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்னா தோரப்பான பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். டெய்லியுமே வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய குருத்து நல்லா ஒரு இன்டர்னல் உள்ள வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸை வந்து மோரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எப்போ உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு 3 days 20 days வரைக்கும் பீரியட்ஸ் போக தான் செய்யும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 days கண்டிப்பாக வந்து ஒரு 150 ml அளவுக்காவது இந்த ஜூஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். இல்லை அதை மோரில் கலந்து உங்களால் அப்படியே குடிக்க முடியல, ராவாக குடிக்க முடியல அப்படின்னா அதை வந்து மோரில் கலந்து எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக ஒரு 3 days எடுத்துக்கோங்க. நல்ல ப்ளீடிங் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் பத்தாது, ஃபைப்ராய்டு கரையிறதுக்கு நம்ம சில சிகிச்சைகளும் எடுத்துக்கணும். நேரில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முறையாக சிகிச்சை எடுத்துக்கோங்க. விருத்தாச்சலத்திலே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. ஃபைப்ராய்டு கரையிறதுக்கு சில மருந்துகள்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நேரில் சிகிச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக 2-3 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு ஃபைப்ராய்டு கரைய ஆரம்பிச்சிடும். பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி கண்டிஷன் சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து யூட்ரஸில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன வகை கட்டிகள் ஃபார்ம் ஆகும்? யூட்ரஸில் வரக்கூடிய கட்டிகள்னு பார்த்தோன்னா முக்கியமாக அந்த ஃபைப்ராய்டு கட்டிகள். இதில் ஒரு மெயினான டைப்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 3 லேயரில் எந்த இடத்துல வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். அது தவிர அவுட்டரில் யூட்ரஸ்க்கு வெளிப்பக்கமாக கூட வந்து ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகலாம். அதுவும் ஒரு டைப் தான். ஒரு 4 டைப்ஸில் வந்து இருக்குது. முக்கியமாக ஒரு 70% பெண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபைப்ராய்டுன்னு பார்த்தோன்னா இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் லேயரில் நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியல் லேயரில் வரக்கூடிய ஃபைப்ராய்டு தான். இதோட சைஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ஒரு வாட்டர்மெலன் சைஸ் அளவுக்கு கூட வந்து வரலாம். சின்ன ஒரு சீட்லிங் ஃபைப்ராய்டில் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு வந்து அதில் எந்த விதமான சிம்டம்ஸுமே தெரியாமல் இருக்கலாம். ஃபைப்ராய்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அதோட சிம்டம்ஸ் வந்து நமக்கு ப்ளீடிங்கில் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து அந்த பெல்விக் பெயினுமே ரொம்ப சிவியராக வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது தவிர வந்து சப்சீரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த பெரிட்டோனியல் லேயரில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு. அதுலேயுமே சைஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆக நமக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய பிளாடரையும் வந்து அழுத்தும், பின்பகுதியில் இருக்கக்கூடிய ரெக்டம் சொல்லக்கூடிய மலக்குடலையும் அழுத்தும். அப்படி இருக்கும்போது கான்ஸ்டிபேஷனும் வரலாம். முன்னாடி இருக்கக்கூடிய பிளாடர் அழுத்தும் போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு ஃபீலும் வரலாம். யூரின் போகிறதுக்கு சில பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான ஃபீல்னால் அந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனில் வரலாம். இது தவிர சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு அப்படின்ற ஒரு ஃபைப்ராய்டு கண்டிஷன் கூட இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீரோசல் அப்படின்றது வெளிப்பக்கமாக உருவாகக்கூடிய ஃபைப்ராய்டு
ஃபைப்ராய்டு அதே இன்டர்னல் லேயரில் உருவாகக்கூடியது தான் அந்த சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு. நம்ம மியூக்கஸ் லேயரில் உருவாகக்கூடியது அந்த சளிச்சவ்வு பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் அந்த சைஸஸ் வேரி ஆகிறத பொறுத்து நமக்கு அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் தெரியுமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இதுலேயும் தெரிய ஆரம்பிக்கும். மார்னிங் சிக்னஸ் வர்றது, காலையில் எழுந்தோடனே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, வயிறு உபுசமாக இருக்கிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, சாப்பாடு வந்து இன்டைஜஷன் எப்போவுமே இருக்கிறது. இந்த மாதிரியான சென்சேஷன்லாம் காமனாக இந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்டு, சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு இந்த 2 கண்டிஷன்லேயுமே இருக்கலாம். இது தவிர வெளிப்பக்கமாக கர்ப்பப்பைக்கே சம்மந்தமே இல்லாமல் வெளிப்பக்கமாக கர்ப்பப்பையிலேருந்து ஒரு ஸ்டெம் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுலேருந்து ஒரு ஃபைப்ராய்டு கட்டி உருவாகும். எப்படி நமக்கு மஷ்ரூம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி ஸ்டால்க் மாதிரி வந்துட்டு அதுலேருந்து ஒரு ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆகும். பெடன்குலேட்டட் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரேரான ஒரு டைப்பு. நிறைய பேர் வந்து யூட்ரஸ் ஸ்கேனில் வந்து உள்பகுதிகளில் ஸ்கேன் எடுக்கும்போது உள்பகுதிகளில் ஃபைப்ராய்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமனாக வந்து விடக்கூடிய ஒரு ஃபைப்ராய்டு. ஆனால் எக்ஸ்டர்னலாக அந்த ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுவுமே ஃபைப்ராய்டில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கிறது, அதே மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்போ பெயின் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பெல்விக் பெயின் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு சிம்டமாக இந்த மாதிரியான ஃபைப்ராய்டு டைப்ஸில் வந்து இருக்கும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? என் பேர் மாலதி. நான் எனக்கு எங்க அம்மாக்கு ஆஸ்துமா இருக்குங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ராம்நாட்ல இருந்து பேசுறேன். சரி, அம்மாவோட வயது என்ன? 47. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்க. என் பேர் மாலதி. நான் ராம்நாட்ல இருந்து பேசுறேன். ஓகே. அம்மாக்கு 47 வயசு ஆகுது. ஆஸ்துமா 3 வருஷமா இருக்குங்க. பஃப் ஏதாவது யூஸ் பண்றாங்களாம்மா? இல்ல, பஃப் யூஸ் பண்ணல, மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேம்மா. நைட் எல்லாம் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெயில் காலத்துல கொஞ்சம் தெரியலங்க. சரி. கொஞ்சம் கிளைமேட் குளிர மாதிரி இருந்தது அப்படின்னா மூச்சு விடுறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. சரி, ஓகே. இப்போ பஃப் எல்லாம் எடுத்துக்கல அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் ஒரு நாளைக்கு 10-15 டைம் பஃப் எடுத்துட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம பஃப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நம்ம மருந்துகள் மட்டுமே கொடுத்து அதோடு சேர்ந்த சில பஞ்சகர்மா சிகிச்சைகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். முக்கியமாக நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு மூக்கின் மூலமாக வந்து மூலிகை சொட்டு மருந்து உள்ளே செலுத்தி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு சிகிச்சை. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிரந்தரமாக 10 நாளில் அந்த சளியை ஃபுல்லாக கரைச்சி வெளியில் கொண்டு வந்து மறுபடியும் உள்ள அந்த கபம் சேராமல் இருக்கிறதுக்கு சில உள் மருந்துகளும் மூலிகை மருந்துகளாக நம்ம கொடுப்போம். கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது 2 மாதங்களில் அவங்களுக்கு 15-20 வருஷத்துக்கு மேலே ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நம்ம 2 மாதத்தில் வந்து நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி அம்மாவுக்குமே சரி பண்ணிடலாம். பஃப் எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மெடிசன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸோ அந்த ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸோ அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே வைத்து நிரந்தரமாக அவங்களுக்கு குணப்படுத்த முடியும். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி அரும்பாக்கம் அண்ணா ஆர்ச் ஆப்போசிட்டில் இருக்குது. 30 பேர் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு கண்டிப்பாக 10 டேஸ்க்குள்ளே குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, லதா பேசுறேன், காரைக்குடியில இருந்து. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட அக்காக்காக. என்ன வயதுமா உங்களுக்கு? 34 இருக்கும். ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் 1.5 வருஷமா சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அவங்க இங்கிலீஷ் டேப்லெட் க்ரீம் எல்லாமே யூஸ் பண்றாங்க. பட் அது வந்து அப்போ டேப்லெட் எடுத்துக்கிறப்போ கம்மியா இருக்கு, திரும்பி அப்படியே கண்டினியூவா வந்துட்டே தான் இருக்கு. சரி, ஓகேம்மா. 1.5 இயர்ஸாக தான் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் சீக்கிரமாக அதை சரி பண்ணிடலாம். உடம்பு ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நம்ம 2 மாத சிகிச்சையில் குணப்படுத்தியிருக்கோம். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எங்கே வேணாலும் சோரியாசிஸ் பிரச்சனைகள் வந்து வரலாம். 1.5 வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடங்களில் தான் வந்து இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதல்ல தலையில் மட்டும் ஸ்டார்ட் ஆகும், உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். சில பேருக்கு முதல்ல கால் கையில் ஸ்டார்ட் ஆகும், அதுவே உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிளேக் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காமனான ஒரு டைப்பில் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பவுடர் மாதிரி உதிர்றது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு சோரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டு வராங்க. 15-20 வருஷத்துக்கு மேலே சோரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து சோரியாட்டிக் பேச்சஸோடு வருவாங்க. ஃபுல்லாக ஒரு பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க உட்காந்துருக்க இடம் நிற்கிற இடம் ஃபுல்லாகவே பவுடர் மாதிரி உதிர்ந்து கிடக்கும். அவ்வளோ சிவியரான கண்டிஷனில் வந்தவங்களுக்குலாம் கூட நம்ம கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஸ்கின் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது வரது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் வருது அப்படின்னா அவங்களுடைய உடம்புல நிறைய கழிவுகள் சேருது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
கொடுக்கணும். இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த கழிவு நீக்க சிகிச்சை கொடுத்த 2 நாள்லேயே அவங்களுக்கு இச்சிங் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதோட சேர்ந்து நம்ம சில உள் மருந்துகளும் மூலிகை மருந்துகள் கொடுக்கும்போது 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே இச்சிங் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பித்து தோலில் இருக்கக்கூடிய வறட்சி எல்லாம் நல்லா குறைஞ்சி 3 மாத சிகிச்சையில் நிரந்தரமாக குணப்படுத்தியிருக்கும். உடம்பு ஃபுல்லாக இருந்தவங்களுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, 1.5 வருஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாத சிகிச்சையில் சோரியாசிஸ் நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேரு திவ்யா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கிருஷ்ணகிரியிலேருந்து கூப்பிட்டுருக்கேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அக்காக்காக கேட்கணுங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? அக்கா பொண்ணு 36 வயசு ஆகுது. தைராய்டு கட்டி இருக்கு. அக்காவை தான் கேட்கணும். தொடர்ந்து பேசலாமா? பேசுங்க. வணக்கம்மா. வணக்கங்க, என் பேர் திவ்யா. சொல்லுங்கம்மா. அக்காக்காக கேட்கணும். மல்டிபிள் தைராய்டு கட்டி இருக்கு. என்ன சைஸில் இருக்கு? சின்ன சின்னதாக தான் மேம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது ஒரு 3 கட்டி 4 கட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்ப வந்து குட்டி குட்டியா இப்போ 3 மந்த்துக்கு முன்னாடி செக் பண்ணும்போது அதிகமாயிடுச்சு. சரிம்மா. ப்ளீடிங் ஹெவியாக இருக்கா? அது கொஞ்சம் நார்மலா இருக்குங்க, அது ப்ராப்ளம் இல்ல. ஓகேம்மா. அது அந்த கட்டி ப்ராப்ளம் ஆகுறங்காட்டி கர்ப்பப்பையவே வந்து எடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா, அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். ஃபைப்ராய்டு கட்டி சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதோ சில மூலிகை மருந்துகள் வச்சே வந்து நம்ம நார்மலுக்கு கரைச்சி கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸோடு வர்றாங்க, சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி வர்றாங்க. நிறைய பேர் 3-4 கட்டிகள் பெரிய பெரிய சைஸில் 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டரில் கூட ஃபைப்ராய்டு கட்டிகளோட வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து இல்லாமலே மூலிகை மருந்துகள் மட்டுமே கொண்டு நிறைய வந்து வெளியில் வந்து கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது, இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நிறைய பேர் ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கு மயோமெக்டமி, ஃபைப்ராய்டெக்டமி இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது மறுபடியும் வேறு இடங்களில் கட்டிகள் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அதனால சர்ஜரி பண்ணுறது ஒரு நிரந்தரமான தீர்வும் கிடையாது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கு சில மூலிகை மருந்துகள் கொண்டே நிரந்தரமாக அதற்கான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து அவங்கள சிகிச்சை எடுத்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நிரந்தரமாக 2-3 மாதங்களுக்குள்ளே குணப்படுத்திடலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? என் பேர் சாரதாங்க. ஓகே. கட்டி இருக்குன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க. எங்க வயது 44 ஆகுதுங்க. பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. அதான் கட்டி இருக்குன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரிம்மா. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்ப போன மாசம் தலை தண்ணிப்ப ப்ளீடிங் ரொம்ப போச்சு. ஓகே. கட்டி கட்டியா ஊசி போட்டு மாத்திரை சாப்பிடவும் சரியா போட்டு ஸ்கேன் எழுதிருக்காங்க. சரிம்மா. எடுத்தப்ப இப்ப மறுபடியும் கட்டி இருக்குங்கிறாங்க. சரிம்மா, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு நிரந்தரமான தீர்வே கிடையாது. யூட்ரஸில் எந்த இடங்களில் வேண்டாலும் எத்தனை ஃபைப்ராய்டு வேணாலும் வந்து உருவாகலாம். நீங்கள் ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணி மயோமெக்டமி பண்ணி அந்த ஃபைப்ராய்டு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அடுத்த 2-3 வருடங்களுக்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் 2-3 ஃபைப்ராய்டு வேறு எங்கே வேணாலும் வந்து ஃபார்ம் ஆகலாம். அதற்கு சில வாழ்வியல் முறைகளில் சில மாற்றங்கள் வந்து கொடுக்கணும், உணவு பழக்கங்களில் சில மாற்றங்கள் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து சில உள் மருந்துகளும் கொடுத்து நம்ம நிரந்தரமாக வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கரைச்சி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் உங்களை மாதிரி 2-3 டைம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகுதுன்னு கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம மருந்துகள் மட்டுமே கொண்டு நிரந்தரமாக அந்த ஃபைப்ராய்டை வந்து கரைச்சி 2 மாதம் 3 மாத சிகிச்சையில் நார்மலுக்கு கரைச்சி கொண்டு வந்திருக்கோம். 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க ஸ்கேன் எடுப்பாங்க. எந்த விதமான ஃபைப்ராய்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நார்மலான ஸ்கேன் வந்து இருக்கும். அந்த அளவு நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே கொண்டு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி உங்களுக்குமே சரி பண்ணிடலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது இந்த பிசிஓடி கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். இந்த பிசிஓடி அப்படிங்கிறது வந்து இப்போ ஏர்லி ஸ்டேஜ்லேயே பெண்களுக்கு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குது? ஏன், எதனால் ஏற்படுது டாக்டர்? பிசிஓடி அப்படின்றது வந்து முக்கியமாக இளம் பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்.
பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஏஜ்லேருந்து 11, 12 ஏஜ்லேருந்தே கூட ஸ்டார்ட் ஆகலாம். 11, 12 ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது ஒரு 35, 40 ஏஜ் வரைக்குமே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து காமனாக நிறைய பெண்களுக்கு வந்து வரலாம். அதற்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். முக்கியமாக அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஹார்மோன்ஸ். இந்த 3 ஹார்மோனில் ப்ரொலாக்டின் ரொம்ப ஹெவியாக ஹை லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்லையும் சில மாற்றங்கள் வந்து இருக்கும். குறிப்பாக ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்தே வெயிட் கெயின் அதிகமாகிட்டே போகிறவங்களுக்கு காமனாக அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஏஜ்லேயே பிசிஓடி ப்ராப்ளம் வந்து வரதை பார்க்க முடியுது. நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அட்டன் பண்ணினது தான், அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பீரியட்ஸே வரது இல்லை. அது செக் பண்ணி பார்க்கும்போது பிசிஓடி இருக்குது அப்படின்றது தெரியுது. அதற்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். நிறைய குழந்தை பருவத்திலேருந்தே 7, 8 வயது குழந்தைங்கள்லேருந்தே நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறோம், மைதா கலந்த உணவுகள் நிறைய கொடுக்குறோம், பேக்கரி ஃபுட்ஸ் நிறைய கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து ஆயில் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஆயில் வச்சு திருப்பி ரீபாயில் பண்ண ஆயிலில் நிறைய யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய பாடியில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. நிறைய ஃபேட் டெபாசிஷன் வந்து தேவையில்லாத இடங்களில் உருவாக ஆரம்பிக்குது. முக்கியமாக அடிவயிற்று பகுதிகளில் யாருமே கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலைகள் செய்கிறதில்ல. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸுமே ஒரு முக்கியமான ரீசன். நைட்டு வந்து லேட்டாக தூங்குறது, நைட் லேட்டாக ஃபுட்டு எடுத்துக்கிறது, இந்த மிட் நைட் ஃபுட்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான சில வாழ்வியல் முறைகளை நம்ம மாற்றம் கொடுக்க நிறைய பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால குழந்தையின்மை வரைக்கும் கூட கொண்டு போய் விடுறத பார்க்குறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மீனாட்சின்னுட்டு. எந்த ஊர்ல இருந்துமா? பெங்களூர்ல இருந்து. ஆனா நான் ப்ராப்பர் பெங்களூர் தான். இப்போ மேரேஜ் ஆகி போயிட்டு சென்னையில. ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகத்தான் மேம். உங்க வயது என்னம்மா? 38. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம், கேளுங்க. பிசிஓட ப்ராப்ளம் இருக்கு. வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன தொந்தரவு இருக்கு? பிசிஓட ப்ராப்ளம் இருக்கு மேடம். எனக்கு சரியா பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. எவ்வளோ நாள் அந்த ப்ராப்ளம் இருக்கு? இப்போ ஒரு 1 இயர் ஆனா இப்போ மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, இப்போதான் ஸ்கேன் எடுத்தீங்களா லாஸ்டா? இப்போ லாஸ்ட் டைம் கொரியன் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா கேட்பேட்ல? ஓகேமா, இப்போ வெயிட் கெயின் இருக்கா உங்களுக்கு? 50 இருக்கேன். ஓகேமா, வெயிட் இப்போ ரீசெண்டாக அதிகமாக இருக்கீங்களா? ஆமா, 45 இருந்தேன். இப்போ சர்ஜரி ஆன பிறகு 50 ஆயிருக்கேன். ஓகே, இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டக்குன்னு வந்து வெயிட் கெயின் இருக்கும். சடன் வெயிட் கெயின் வந்து இந்த பிசிஓடியில் முக்கியமாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு வந்து அந்த 25லேருந்து 35 பிலோ இருக்கக்கூடிய அந்த ஏஜஸில் வந்து நிறைய பெண்களுக்கு பிசிஓடி ரீசெண்டாக வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, நம்ம அந்த அடிவயிற்று பகுதிகளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்காமே இருக்கிறது தான். அந்த ஒர்க் அவுட் அப்படின்றது எதுவுமே வந்து நம்ம பண்ணுறதே கிடையாது. எப்போவுமே வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், இல்லை வந்து நிற்கிறோம், இல்லை நடக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக யாரும் நடக்கிறதில்ல, அந்த வாக்கிங்லாம் யாருமே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால என்ன ஆகுது, நம்மளுடைய கர்ப்பப்பையோடைய வேலை அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போது அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது காமனாக நிறைய பெண்களுக்கு, அந்த கீழே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் ஒர்க்லாம் பார்க்குறோம், உடம்பு ஹீட் ஆகிற மாதிரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், அப்படி அந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சடனாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிசிஓடி இருக்கிறது வந்து தெரியுது. இதுக்கெல்லாம் முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணணும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை முழுமையாக வந்து வெளியேற்றணும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஃபுட்லேயும் சில சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடிக்குன்னு சிறப்பாக சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு மூலிகை சொட்டு மருந்து வந்து கொடுக்குறோம். ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். 2வது மாதமே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். நீங்கள் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துக்கலாம். பிசிஓடி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நார்மலான யூஎஸ்ஜி ஸ்கேன் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு நிரந்தரமாக நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸில் மட்டுமே வைத்து இதோடு சேர்ந்து சில யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சைகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். நிரந்தரமாக குணப்படுத்திடலாம். நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து 28 நாளுக்கு ஒரு வாட்டி மாதவிடாய் வரணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த 28 டேஸ் அப்படிங்கிறது ஒருவேளை அதிகமாகுது அப்படி இல்லை கம்மியாக ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி சைக்கிள் வருது அப்படின்னா அப்நார்மல் அப்படிங்கிறதும் தெரியும். இதுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க டாக்டர். பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ஒரு 4 ஃபேஸஸ் இருக்குது. பீரியட்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதம் முடிகிறதுல இருந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் டேயில் இருந்து அடுத்த 28 டேஸ்க்குள்ளே ஒரு 4 ஃபேஸஸ் இருக்குது. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடியது கடைசி ஃபேஸில் வந்து முடியும். அப்போது ஒவ்வொரு 7 டேஸுமே நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த 7 டேஸுமே வந்து கரெக்டான லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னா கரெக்டாக 28 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 32 டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். இதை தாண்டி ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லை இதுக்குள்ளே வந்து பீரியட்ஸ் 28 டேஸ்க்கு பிலோ வந்து பீரியட்ஸ் வருது, 20 டேஸில் இல்லை 15 டேஸில் பீரியட்ஸ் இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதற்கு கவனம் செலுத்தி பார்க்கணும். இப்போது இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் இருக்குது, 15 டேஸ்க்குள்ளே 20 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் மாதிரியான கண்டிஷன், இல்லை எண்டோமெட்ரியல் சிஸ்ட்டு, இல்லை ஃபைப்ராய்டு சிஸ்ட்டு, நீர்க்கட்டிகளாகவும் இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்டு கட்டிகளாகவும் இருக்கலாம். எந்த இடத்துல கட்டிகள் இருக்கோ அதை பொறுத்து வந்து அதுக்கான சிம்டம்ஸ் ரொம்ப ஹெவி ப்ளீடிங்காக இருக்கிறது, சில பேருக்கு வந்து ஸ்பாட்டிங் மட்டும் அப்பப்போ இருக்கிறது. இப்போ இன்றைக்கி ஸ்பாட்டிங் வருது, 2 நாள் வந்து ப்ளீடிங்கே இருக்காது, திருப்பி ஸ்பாட்டிங் வரும். இந்த மாதிரி ஒரு மாதமும் மாதம் 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து இது மாதிரி வந்துட்டே இருக்கிறது கூட இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்லான ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். இதுவே பிசிஓடின்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ்க்கு தாண்டி 30 டேஸ்க்கு ஆஃப்டர் கூட வரலாம். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு டைம் வருது, அது மாதிரி 2 வருடத்துக்கே வந்து ஒரு டைம் 2 டைம் வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பீரியட்ஸ் வரும். இந்த மாதிரி டிலே ஆகி வர்றதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பிசிஓடியாக இருக்கலாம். அதனால் நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் என்ன ப்ராப்ளம், எதனால பீரியட் டிலே ஆகுது, எதனால இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் வருது, ஸ்பாட்டிங் எதனால வருது அப்படின்றத முக்கியமாக அந்த யூஎஸ்ஜி ஸ்கேன் வச்சு தான் நம்ம வந்து கணிக்க முடியும். அதற்கான சிகிச்சைகளும் அதற்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர். அதே மாதிரி இந்த மாதவிடாய் சமயத்தில் வந்து இந்த கட்டிகளாக வெளியேறும் இல்லையா, அந்த மாதவிடாய் அதை பற்றி சொல்லுங்கள். அது எதை குறிக்குது டாக்டர்? இப்போது பீரியட்ஸ் டைமில் வந்து சில பேருக்கு கிளாட்ஸாக வந்து நிறைய வந்து ப்ளீடிங் வந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய கிளாட்ஸ் வந்து வெளியில் ஃப்ளஷ் ஆகி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய மயோமெட்ரியமில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸாக இருக்கும். அந்த இடத்துல உருவாகக்கூடிய அந்த ஃபைப்ராய்டு அப்படின்றது எண்டோமெட்ரியமில் ஷெட் ஆகி வெளியில் வரக்கூடிய அந்த லேயர் அப்படின்றது ரொம்ப கட்டியாக வந்து உருவாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு கிளாட்டாக வந்து பெரிய பெரிய சைஸில் வந்து கிளாட்டாக வெளியில் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஃப்ளோவாக நிறைய வந்து ப்ளீடிங் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நார்மலாக வந்து 100 ml தான் வந்து பீரியட்ஸோட லெவல், வெளியில் போகக்கூடிய பிளட்டோட லெவல் வந்து இருக்கணும். அதை தாண்டி அதுக்கு நிறைய வந்து பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு கவனம் செலுத்தி பார்க்கணும். அதே மாதிரி 3 டேஸ்லேருந்து 6 டேஸ் வரைக்கும் தான் வந்து அந்த ப்ளீடிங் அப்படின்றது நார்மலான ஒரு சைக்கிளில் இருக்கும். அதையும் தாண்டி 6 நாளைக்கு அப்புறமும் 5 டேஸ்க்கு அப்புறமும் ப்ளீடிங் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதற்குமே கவனம் செலுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி கிளாட்ஸ் நிறைய போகுது அப்படின்னா முக்கியமாக ஃபைப்ராய்டு ஒரு முக்கியமான ரீசன்ஸாக இருக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம், நான் மும்தாஜ் சித்திக் பேசுகிறேங்க. ஓகே, நாங்கள் பொள்ளாச்சின்னு பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். நான் கல்யாணம் முடிஞ்சிட்டு 9 வருஷம் ஆயிட்டுங்க, குழந்தை இல்லை. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம்மா மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு 9 வருஷம் முடிஞ்சிட்டுங்க. எனக்கு இப்போ 40 ஏஜ் ஆயிட்டுங்க. நான் கர்ப்பப்பையில அடப்பு இருக்குது சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கீஹோல் சர்ஜரி முடிஞ்சிட்டுங்க. சர்ஜரி இப்போ வந்துட்டு அது பார்த்தா கருமுட்டை சுத்தமா இல்ல, ஐவிஎஃப் பண்ண சொல்லிட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? பீரியட்ஸ் ரெகுலரா வருது உங்களுக்கு? அதெல்லாம் ரெகுலரா வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பரவாயில்ல, பீரியட்ஸ் வருது. ஓகேம்மா, இது பயப்பட வேண்டாம். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, ஆனா கருமுட்டையோட வளர்ச்சி மட்டும் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆனோவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய இந்த மென்ஸ்ட்ரல் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஓவுலேட்டரி சைக்கிள், ஆனோவுலேட்டரி சைக்கிள் 2 ஃபேஸஸ் இருக்கு. ஓவுலேட்டரி சைக்கிள் அப்படின்றது தான் கருமுட்டையோட வளர்ச்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சு பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தா 14th டே வந்து நமக்கு கருமுட்டை வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். 14th டேலேருந்து 19வது நாளுக்குள்ளே அதோடைய முதிர்ச்சியாக ஆரம்பித்து அது மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகி அது வெளியில் வரணும். சில பேருக்கு மெச்சூர் மட்டும்தான் ஆகும், ரப்சர் ஆகி வெளியில் வராது. சில பேருக்கு மெச்சூரே ஆகாது, சில பேருக்கு ஃபார்மே ஆகாது. இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வருது, ஆனால் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய கருமுட்டை மட்டும்தான் வந்து வளரலை அப்படின்னா இது ஆனோவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓவுலேஷனே நடக்காத ஒரு சைக்கிள். இந்த மாதிரி கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து உருவாக்குறதுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பான சில மருந்துகள் எல்லாம் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே மூலிகை மருந்துகள் வச்சு தான் முறையான சிகிச்சைகள் கொடுக்குறோம். மருந்துக்கு வந்து எந்த விதமான பத்தியமும் கிடையாது, அது மாதிரி பக்க விளைவுகளும் எதுவுமே கிடையாது. நீங்கள் நிரந்தரமான ஒரு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த விதமான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஐஓஏ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. நிரந்தரமாக வந்து நம்ம நேச்சுரலாக கன்செப்ஷன் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாக அது நிரந்தரமாக கொடுக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்கென்று சிறப்பான சில உள் மருந்துகள் எல்லாம் இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ஓவுலேஷனும் நார்மலாக ஆரம்பிக்கும், சினை மூட்டையோட வளர்ச்சியும் நார்மல் ஆகும், இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
டாக்டர் ஒசூர்ல இருந்து பேசுறோம் டாக்டர். நாங்க சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்களுக்காக தான் டாக்டர். என்ன வயதுமா உங்களுக்கு? 29 வயது ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க டாக்டர், என் பேர் காயத்ரி, நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீர் கட்டி இருக்கிறதா சொல்றாங்க டாக்டர். நாங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். ஓகே. பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி ஆச்சு. அதை ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. இது மாதிரி நீர் கட்டி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்க டாக்டர். எவ்வளவு நாளா இருக்கு பீரியட்ஸ் டிலே ஆகி வருது? ஒரு 2.5 வருஷமா இருக்கு டாக்டர். 2.5 வருஷமா தான் இருக்கா? சரிம்மா. வெயிட் கெயின் இப்போ சடனா வெயிட் அதிகமானீங்களா? ஆமா டாக்டர், ஒரு 55 இருந்து இப்ப 78 கிட்ட வந்துட்டோம் டாக்டர். சரிம்மா. அந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக வெயிட் கெயின் வந்து சடனாக இருக்க தான் செய்யும். நிறைய பேருக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே டக்குன்னு வந்து வெயிட் கெயின் 10 kgs 15 kgs வரைக்கும் கூட நிறைய பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக அந்த பிசிஓடி அப்படின்றது எக்ஸசிவாக ஈஸ்ட்ரோஜன் வந்து சுரக்க ஆரம்பிச்சு அதனால வந்து வெயிட் கெயின் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும், முகத்தில் வந்து முடி வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி வெயிட் கெயின் மட்டும் கிடையாது, அந்த நைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கழுத்து பகுதிகளில் அக்கல் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கான பேச்சஸ் வந்து முக்கியமாக அந்த பிசிஓடியில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். காமனாக அந்த பிசிஓடி பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய ஏஜில் வரும்போதே நமக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான முறையான சிகிச்சைகள் வந்து எடுத்து நிரந்தரமாக 2 மாதம் 3 மாத சிகிச்சையில் குணப்படுத்திடலாம். இப்போ உங்களுக்குமே இப்போ டக்குன்னு இப்போ தான் நீங்கள் ஸ்கேன் எடுத்திருக்கீங்க, இப்போ எடுத்த உடனே பிசிஓடி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. வெயிட் கெயினும் சடனாக உங்களுக்கு 2-3 வருஷத்தில் 10 கிலோ அளவுக்கு நல்ல வெயிட் கெயின் இருக்குது. கண்டிப்பாக இதற்குமே சிகிச்சை எடுத்து தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணி முறையாக சிகிச்சை எடுத்து பிசிஓடிக்கான சிகிச்சைகளோடு சேர்ந்து வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடிக்கான ஸ்டீம் தெரப்பி வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி சடன் வெயிட் கெயின் இருக்கிறவங்களுக்கு அதோடு சேர்ந்து பிசிஓடி இல்லாமலே சடன் வெயிட் கெயின் சில பேருக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம உத்வர்த்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஃபுல் பாடிக்கும் மூலிகை பொடி கிளி வச்சு ஃபுல் பாடியிலையும் போட்டு நம்ம மசாஜ் தெரப்பி வந்து கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு 4 கிலோ 5 கிலோ அளவுக்கு நல்ல வெயிட் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில உள் மருந்துகளும் கொடுத்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான சில உள் மருந்துகளும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். பிசிஓடிக்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. பிசிஓடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள் மட்டும் கிடையாது, யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சைகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மாதங்களுக்குள்ளே நிரந்தரமாக பீரியட்ஸ் எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? தேவி, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுதுங்க. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. மேரேஜ் ஆயிட்டு ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து எனக்கு இல்ல. சரிம்மா. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா தான் இருக்கு. இர்ரெகுலரா இருக்கா? ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், நீர் கட்டி ஏதாவது இருக்கோ, அதனால அப்படி ஆகலன்னு சொல்லிட்டு செக் பண்ணா அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கேன் வந்து 15 டேஸ்க்கு பண்ண சொன்னாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி பண்ண சொன்னாங்க. அப்போ அதுல செக் பண்ணதுல கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 12வது நாளுக்கு மேலதான் வந்து கருமுட்டை வளர்ச்சியே இருக்கு, அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, சரி பண்ணிடலாம். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, அந்த உள்ள கருமுட்டையோட வளர்ச்சி தான் இல்லை உங்களுக்கு. அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பார்த்துருக்கீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது கருமுட்டையோட வளர்ச்சி எப்போது வந்து மெச்சூர் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது ரொம்ப டிலே ஆகி ஃபார்ம் ஆகிறது அப்படின்றதுனால உங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகிட்டே போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பிசிஓடி இருக்குது இல்லை பிசிஓடி இல்லாமலே சில பேருக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளோ இல்லை அந்த கருமுட்டையோட வளர்ச்சியோ வந்து உருவாகாமல் இருக்கலாம். உங்களுக்கு பிசிஓடி எதுவும் இல்லை, ஆனாலும் அந்த கருமுட்டையோட வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கருமுட்டையோட வளர்ச்சி நார்மல் கொண்டு வரதுக்குன்ட்டு சில உள்மருந்துகள் கொடுக்குறோம். டெய்லியும் காலையில் நைட்டு ஒரு 10 ml தண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறது மட்டும் கிடையாது, அந்த கருமுட்டையோட வளர்ச்சியும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். கரெக்டாக 12th டேலேருந்தே உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோடைய மெச்சூரிட்டி அப்படின்றது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரப்சர் ஆகியும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் அகைன் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி இதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த உள்ள ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். இயற்கையாக கன்சீவ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது குணப்படுத்திடலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம்.
வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? கனிமொழி பேசுறேன் மேம், திருப்பூர்ல இருந்து. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? மாமியாருக்காக கேக்குறேன் மேம். என்ன வயது உங்களுக்கு? 56 வயசு ஆகுது மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. வணக்கம் வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. கனிமொழி பேசுறேன் மேம். மாமியாருக்கு வந்து 56 வயசு ஆகுது மேம். சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இந்த கை விரல் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்கு மேம். முடக்குவாதம் மாதிரி ஃபேக்டர் இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு 1.5 இயர்ஸா இருக்கு மேம். 1.5 இயர்ஸா தான் இருக்கா? ஆமாங்க. நடக்கிறாங்களாம்மா? பார்த்தேங்க, நடக்கிறதுக்குமே வந்து கஷ்டப்படுறாங்க மேம். ஏன்னா அந்த கால் விரல் பாதமே அது அவங்களுக்கு வந்து மடங்கின மாதிரி இருக்கு. சரிம்மா. அதே மாதிரி கை விரல் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மடங்கின மாதிரி இருக்கு. அவங்களால சாப்பிட முடியறது இல்ல மேம். தலை வர முடியறது இல்ல. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் எடுத்துருக்கோம் மேம். சரிம்மா, அது பயப்பட வேண்டாம். அந்த முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷனில் எல்லா ஜாயின்ஸையுமே வந்து பாதிக்கும். முக்கியமாக தேய்மானம் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எலும்பை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் இந்த முடக்குவாதம் அப்படின்ற கண்டிஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு வாதம் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயின்ஸ்லேயும் சின்ன விரல் எலும்புலேருந்து கால் விரல் எலும்பு வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே எல்லா சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னா முடக்குவாதம் தான். இதற்கு முறையாக வந்து அந்த வாதத்தை வந்து முக்கியமாக வந்து குறைச்சி அந்த வீக்கத்தை குறைச்சி வலியை குறைக்கிறதுக்கான சிறப்பான சில உள்மருந்துகளோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சைகளாக பஞ்சகர்மா சிகிச்சைகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பல லட்சக்கணக்கான பேர் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு வராங்க. நிறைய பேர் வீல் சேரில் வராங்க, 2-3 பேர் சப்போர்ட்டோடு வராங்க. சுத்தமாக நடக்கவே முடியாமல் கைகள்லாம் வந்து கோண ஆரம்பிச்சிருச்சு, கால்லாம் ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு சைடு கோணி வந்துருப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் உள்மருந்துகள் மட்டும் இல்லாமல் பஞ்சகர்மா சிகிச்சைகளை பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடிக்கிரி சிகிச்சைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு மூலிகை ஒற்றட சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். அது ஆயிலே இல்லாமல் ட்ரையாக மூலிகை பொடி மட்டுமே கொண்டு நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. இதோடு சேர்ந்து சில வர்ம சிகிச்சைகளும் கொடுத்து ஆவிக்குளியல் சிகிச்சை கொடுத்து உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த வீக்கம், முதல்ல உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாத நீரை நிரந்தரமாக வெளியில் கொண்டு வந்து வீக்கம் எல்லாம் குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வலியுமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். 2 நாள் 3 நாள் சிகிச்சையிலே பெயினும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வார ட்ரீட்மெண்ட்லேயே நல்லா நடப்பாங்க. சப்போர்ட்டோடு நடந்து வந்தவங்க 2-3 பேர் சப்போர்ட்டோடு வந்தவங்க கூட ஒரே வார ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்லாவே நடப்பாங்க. 2 வாரம் கண்டினியூஸாக எடுத்துக்கும் போது முடக்குவாதத்தில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்ஏ ஃபேக்டர், ஏஸோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே நெகட்டிவ்க்கு மாறிடும். நல்லாவே ஆரோக்கியமாக மாறிடுவாங்க, நல்லாவே நடப்பாங்க. எல்லா வேலைகளும் அவங்களே பார்க்குற அளவுக்கு நல்லாவே நடந்து ஆரோக்கியமாக மாறிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்குமே சிகிச்சை எடுத்துக்கலாம். மறுபடியும் 10-15 வருஷம் ஆகியும் அந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனையே வராது. இவங்களுக்குமே ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், அதனால அந்த முடக்குவாதம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. நேரில் அவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த உள்மருந்துகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 3 மாத சிகிச்சைக்குள்ளே நிரந்தரமாக குணமாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போது மாதவிடாய் சுழற்சி வந்து சீராக இருக்கணும், ஒரு ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம் டாக்டர்? ரெகுலராக மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருக்கணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ஃபுட்லேயுமே நிறைய வந்து சேஞ்சஸ் கொடுக்கணும். நேரம் தவறி நிறைய பேர் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க. காலையில் ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு எடுக்கிறாங்க. நைட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு மிட்-நைட்டில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நேரம் தாழ்த்தி நம்ம உணவுகள் எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் வெயிட் கெயின் இருக்க தான் செய்யும். சில பேர் வந்து ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறாங்க, வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் உணவே எடுத்துக்கலனா கூட வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா அந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் தான். ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப ஹைப்புக்கு போக ஆரம்பிக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால பிசிஓடி தொந்தரவுகளோ இல்லை மற்றும் அந்த ஃபைப்ராய்டு மாதிரி எண்டோமெட்ரியம் திக்னிங் ஆகிறது, இந்த மாதிரியான சில ப்ராப்ளமில் வந்து கொண்டு போய் விட்டுரும். முக்கியமாக உணவு பழக்கங்களில் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள், அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதிக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, முக்கியமாக புஜங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசனம் வந்து பண்ணலாம். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணலாம். தோப்பு கர்ணம் ரெகுலராக போட்டுட்டு வரலாம். அந்த அடிவயிற்று பகுதிகளுக்கு எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக கொடுக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நல்லா போக ஆரம்பிக்கும். பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும்போது பீரியட்ஸுமே ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலே வந்து சில மூலிகை மருந்துகள் வச்சு நம்ம ஒரு டிப் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தோன்னா நிலப்பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய பனங்கிழங்கு கிடையாது, அது நிலப்பனங்கிழங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொருள். இதை மட்டுமே எடுத்துகிட்டு வந்து அது வெளியில் இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நார்மலாக வெளியேற்றிட்டு அதை வந்து
வந்து அடியில் பால் வச்சு வேடு கட்டி மேலே வந்து வேக வைக்கணும். அந்த வேக வச்ச அந்த கிழங்கு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி வீட்டிலே வச்சுட்டு டெய்லியும் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் பாலிலையோ இல்லை தேங்காய் பாலிலையோ வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கலாம். எல்லா லேடிஸுமே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதை பண்ணும்போது பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு கூட பிசிஓடியோ இல்லை ஃபைப்ராய்டோ வந்து அந்த ஏஜில் வந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஆல்ரெடி பிசிஓடியோ இல்லை ஃபைப்ராய்டோ இருக்குது அப்படின்னாலும் இது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது எல்லாமே இல்லாமல் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? மதுமிதா மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? கால் பண்றேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? 28 மேம். தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். எனக்கு கொஞ்சம் பள்ளி தொந்தரவு அதிகமா இருந்தது மேம். சரிம்மா. இந்த மாதிரி சும்மா தூத்து பட்டாலே வந்து தும்மல் வந்துட்டே இருக்கும், அலர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வெளியே போய் செக் பண்ணோம்மா. சைனஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அது ரொம்ப இப்போ மழை வேற வந்ததுனால இந்த சீசன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்ல தூங்கவே முடியறதில்ல, மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா? கஷ்டமா இருக்கு. வெளியே பார்க்கறதுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மெடிசன் அப்போதைக்கு செட் ஆகுது. சரி, ஓகே. மறுபடியும் அது கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாமான்னு தான் கால் பண்ணோம். கண்டிப்பா பார்க்கலாமா. எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு 6 மாசமா இருக்குமா. சரிம்மா. சைனசைட்டிஸ் அப்படின்றது நாள்பட வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். சில பேருக்கு காமனாக ஒரு கோல்டு வரும்போது என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த சிம்டம்ஸ் வந்து 2 நாள் 3 நாளில் வந்து நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாகணும். 3 நாளில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டு அப்படி சரியாகலை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே வந்து இந்த கோல்டு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது சைனசைட்டிஸாக ஃபார்ம் ஆகலாம். சில பேர் தலையில் அடிக்கடி தண்ணி ஊற்றுவாங்க, முகத்தை வந்து சில்லுன்னு தண்ணி வச்சு கழுவிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து எப்போவுமே ஏசியில் தான் இருப்பாங்க, 24 ஹவர்ஸும் ஏசியில் தான் இருப்பாங்க. சில்லுன்னு காற்று முகத்தில் படுற மாதிரி இருப்பாங்க. சில்லுன்னு தண்ணி எப்போவுமே குடிப்பாங்க, எப்போவுமே வந்து குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டஸ்ட்டு நிறைய இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்குறவங்க, டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்களில் வசிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து வருது. முக்கியமாக அந்த சைனசைட்டிஸ் அப்படி வருது அப்படின்னா அது நாள்பட நம்ம வச்சுட்ருக்கோம் அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்து வரலாம். நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள்பட அந்த சைனஸ் குழிகளில் தேவையில்லாத அந்த இன்ஃப்ளமேஷனான நீர் வந்து இருக்குது அப்படின்னா அது மூக்கில் சதை வளர்ச்சியை காஸ் பண்ணலாம். தொடர்ச்சியாக அந்த மூக்கில் சதை வளர்ச்சியும் நம்ம கவனம் செலுத்தாமல் விட்டுறோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்கும்போது மூக்கு எலும்பே வந்து வளையலாம். மூக்கு தண்டு அப்படின்னு சொல்லுவோம், நேசல் செப்டல் டீவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு தண்டே வளையக்கூடிய சுச்சுவேஷனில் கூட வந்து கொண்டு போய் விடலாம். அது வரைக்கும் போகிறதுக்குள்ளே நம்ம அதற்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். நேசல் பாலிப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கூட அதற்கான சிகிச்சைகள் வந்து நம்ம மூலிகை மருந்துகளில் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேசல் பாலிப்க்கு 2-3 டைம் சர்ஜரி கூட பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. மறுபடியும் சர்ஜரி பண்ணாமல் வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வரக்கூடிய பல லட்சக்கணக்கான சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நசியம்னு சொல்லக்கூடிய மூக்கின் மூலமாக சொட்டு மருந்து ஊற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் தூமபானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கின் மூலமாக புகை செலுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையும் கொடுத்து ஃபேஷியல் ஸ்டீம் அதோடு சேர்த்து கொடுத்து ஹெட்டுக்கான ஹெட் மசாஜ் ட்ரீட்மெண்ட்டு, ஷிரோதரான் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள் கொடுத்து தலையில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சைனஸ் குழிகளில் இருக்கக்கூடிய நீரை வந்து அகற்றி சைனசைட்டிஸை நிரந்தரமாக குணப்படுத்துகிறோம். மூக்கின் உள்ள இருக்கக்கூடிய நேசல் பாலிப் கூட சுருங்கி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடும். 10 நாள்லேருந்து 2 மாத சிகிச்சைகளே போதும், அதிலே நிரந்தரமாக குணமாயிடும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஜென்ரலாக இந்த யூட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சொல்லப்படுது இல்லையா? அது என்ன மாதிரியான கண்டிஷன்? அண்ட் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இருந்தால் ஓகே, மெனோபாஸ் டைமில் இருந்தால் ஓகே, ஏர்லி 30ஸ்லேயும் வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் சின்ன ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னாலே ப்ளீடிங்கை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஓசிபி பில்ஸ்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸும் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது போடும்போது ப்ளீடிங் இல்லாமல் இருக்கும், அந்த டேப்லெட்டை நிப்பாட்டினா வந்து ப்ளீடிங் வரும். 28 டேஸ் பில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது போடும்போது வந்து நல்லா இருக்குது, அந்த 28 டேஸ் முடிஞ்ச உடனே ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது. ஒரு
5 days கேப் போட்டு திருப்பி போட்டால் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷனில் வருஷக்கணக்காக நிறைய பேர் வந்து பில்ஸ் போட்டுகிட்டே இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுறதை வந்து பார்க்குறோம். நிறைய பேர் வந்து அதுக்கு பயந்துகிட்டே வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. சின்ன சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்டு தான் இருக்குது, இதுக்கு நீங்கள் எப்போவே ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக மாறுறதுக்குள்ளே வந்து அது சரி பண்ணிடலான்னு சொல்லி நிறைய பேருக்கு கர்ப்பப்பையே எடுக்கிறத கூட பார்க்குறோம். அந்த மாதிரி கர்ப்பப்பையே எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டெக்டமி, மயோமெக்டமின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைப்ராய்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறது கூட பார்க்குறோம். சில பேருக்கு அந்த ஃபைப்ராய்டுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை கட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதெல்லாம் கூட பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. அதோடு சேர்ந்த வெளிப்பக்க சிகிச்சைகள், வர்ம சிகிச்சைகள், அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டு, வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய ஆவிக்குளியல் சிகிச்சை, பொழிக்கிளி சிகிச்சைகள், இந்த மாதிரி சில சிகிச்சைகளும் இருக்குது. அது தவிர வந்து நம்ம ஃபுல் பாடிக்கும் யோக சிகிச்சைகளும் வந்து இருக்குது. இதெல்லாம் பண்ணி நிரந்தரமாகவே அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டை வந்து கரைச்சி நார்மல் கொண்டு வரலாம். சில ஆசனங்களும் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஹெவி ப்ளீடிங், இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆசனாஸ் மூலமாகவும் சில மருந்துகள் மூலமாகவும் கூட கண்ட்ரோல் பண்ணி நார்மல் கொண்டு வரலாம். ஓகே டாக்டர், ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜென்ரலாக இத்தனை சைக்கிள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் உடனடியாக போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா எத்தனை காலம் நம்ம வெயிட் பண்ணலாம், இதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் எடுக்கணும்? ஃபைப்ராய்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய சிம்டம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இத்தனை காலம் அப்படின்றது காலம் தாழ்த்தி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். முதல்ல இந்த ஃபைப்ராய்டு வருது அப்படின்னாலே அது ஒரு சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சைஸில் வந்து தான் வரும். அப்படி ஒரு சைஸில் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பெல்விக் பெயின் அப்படின்றது ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். குறிப்பாக வந்து முக்கியமாக பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பெல்விக் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 15-20 டைம் வந்து அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு பிளாடரை எம்டி பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பிளாடரே எம்டி ஆகும். அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். 10 நாளைக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும், அதனால் கவனம் செலுத்தாமல் விட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு ப்ளீடிங் ரொம்ப நாள் போய் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் வந்து அதுவே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ப்ளீடிங் தான் ஸ்டாப் ஆகிடுச்சு, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி விடுவாங்க. அந்த மாதிரி ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு காரணம் அவங்க பாடியில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகி தான் ஸ்டாப் ஆகிருக்கும். அதனால் முக்கியமாக வந்து இந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது, இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங் வருது, பெல்விக் பெயின் இருக்குது, இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன் சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னாலே கண்டிப்பாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஆரம்பத்திலே நம்ம அதற்கான சிகிச்சைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய சைஸாக மாறாமல் அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படாமல் வந்து நம்மளால் நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஓகே, பெண்கள் வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை, ஒரு யூட்ரஸில் ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஃபேக்டர், அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இன்னும் கவனம் செலுத்தணும்? பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாடியை வந்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு முதல்ல டைமே கிடையாது. வீட்டில் எல்லாரையும் பார்ப்பாங்க, அவங்களுடைய பாடி அவங்களுடைய உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத உட்காந்து யோசிக்க கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த ஃபுட்டுலையும் ஸ்லீப்லேயும் முக்கியமாக வந்து கவனம் செலுத்தி பார்க்கணும். ஃபுட்டை வந்து கரெக்டாக வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிறுதானியங்கள் நிறைய வந்து எடுத்துக்கணும். மில்லட்ஸில் வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையோட ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது. அப்போது அந்த மில்லட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய கர்ப்பப்பையும் அந்த பெல்விக் போனையும் ரொம்பவே முக்கியமாக வந்து பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் 8 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் இருக்கணும். லேட் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 12 o'clock தூங்குறது, காலையில் 4 மணிக்கே எழுந்திருக்கிறது, 4 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியமாக வந்து பத்தாது. கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கம் இருக்கணும். இரவு ஃபுட்டை வந்து அந்த டின்னரை வந்து 7 மணிக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கணும். அதுக்கு லேட்டாக நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹார்மோன் லெவல்ஸ்லாம் மாற ஆரம்பிக்கும். டைஜஷன் ப்ராப்பராக நடக்காது, பாடி வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து ஹையாக ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு ஃபைப்ராய்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பாடி வெயிட்டையும் கரெக்டான BMI அளவில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலர் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி பேசணும். PCOD, ஃபைப்ராய்டு பற்றின ஒரு நல்ல புரிதல் கொடுத்தீங்க. சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. மிக்க நன்றி. நீங்களே இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.